வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது நம்பர் சீரிஸ். ஸோ நம்பர் சீரிஸ் இல்லாத எக்ஸாமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா எக்ஸாம்லயுமே டிஎன்பிசி ஆகட்டும், நம்மளோட போலீஸ் எக்ஸாம் ஆகட்டும், ரயில்வே எக்ஸாம் ஆகட்டும், எல்லாத்துலயுமே ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்படின்னா இந்த நம்பர் சீரிஸ்ல இருந்து தான். ஸோ என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் வேணாலும் இதுல இருந்து கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல்லையுமே பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமுக்காக நம்ம நிறைய நம்பர் சீரிஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் நம்பர் சீரிஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்ல நான் கமெண்ட்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ இதுக்கு ஒரு சாம்பிளா ஒரு 8 கொஸ்டின் மட்டும் தான் எழுதியிருக்கேன். மோஸ்ட்லி நம்பர் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாம். நம்ம என்னன்னா அந்த நம்பர்ஸ வச்சே ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏறு வரிசையில கொடுத்திருப்பாங்க, ஓகேவா? அது ஒரு டைப். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இறங்கு வரிசையில இருக்கும், அது ஒரு டைப். இன்னொன்னு மூணாவது டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பரும் இன்னொரு, அதாவது ஒன்னு விட்ட நம்பர் ஒரே சீரீஸ்ல வரும். இப்ப இந்த சம் பாத்தீங்கன்னா 15 வரும், அடுத்து 12, திருப்பி 13, திருப்பி 10. சோ ஏறி இறங்கி வரும். 15ல இருந்து 12 இறங்கி இருக்கு, திருப்பி 12ல இருந்து 13 ஏறி இருக்கு. சோ திருப்பி இறங்கி இருக்கு, ஏறி இருக்கு, இறங்கி இருக்கு, ஏறி இருக்கு. சோ இந்த மாதிரி வருது இன்னொரு டைப். சோ மொத்தம் 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வரும், ஓகேவா? சோ இந்த ஏறு வரிசையோ இல்ல இறங்கு வரிசையோ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம், டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாலே அதுக்குள்ள என்ன லாஜிக் கொடுத்திருக்காங்க, என்ன பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னொன்னு இந்த மாதிரி ஏறி இறங்கி வர்றதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒன்னு விட்ட நம்பர் செக் பண்ணணும். ஏன்னா இப்ப 15, 13, 11 அது ஒரு சீரீஸ்ல வரும். இந்த 12, 10, 8 அப்படிங்கிறது இன்னொரு சீரீஸ்ல வரும். சோ அப்போ இந்த கொஸ்டின் மார்க் எந்த சீரீஸ்ல வருதோ அதை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணா போதும். சோ இதுதான் பேசிக்கா நம்பர் சீரீஸ்ல கேட்கறது. சோ கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா நம்பர் சீரீஸ் ஓரளவுக்கு ஈஸியாவே இருக்கும். எஸ்ஏ எக்ஸாமுக்கு வேணா நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இதுதான் நம்பர் சீரிஸோட பேசிக்ஸ். இது தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2, 3, 5, 8, 12, 17 இதெல்லாம் பார்த்தாலே தெரியும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்பர் வச்சுதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடலாம், டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சலாம். 1, 2, 3, 4, 5. சோ அப்ப என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்ப அடுத்ததுக்கு இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும், 6ங்கிற நம்பர் டிஃபரன்ஸா வரும், ஓகேவா? அப்ப என்ன பண்றோம், 17ஐயும் 6ஐயும் கூட்டுறோம், 23. சோ அப்ப இதுக்கான ஆன்சர் 23, ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஒன்னு ஏறி இறங்கி வந்தா நம்ம என்ன பண்ணணும், ஒன்னு விட்ட நம்பர்ஸ செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஒன்னு விட்ட நம்பர்ஸ் எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல வரும். இப்ப பார்த்தாலே தெரியும், 15க்கும் 13க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2, இதுக்கு டிஃபரன்ஸ் 2. அப்ப அடுத்த நம்பர் இந்த 11க்கும் இங்க வரக்கூடிய, ஏன்னா கொஸ்டின் மார்க் இங்க தான் கொடுத்திருக்காங்க, அப்ப இந்த நம்பருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும், 2. அப்புறம் என்ன அர்த்தம், 11ஓட 2 கூட்டணும் அப்படின்னா அதுதான் ஆன்சர். சரி, கழிக்கணும், ஏன்னா குறைஞ்சுக்கிட்டே போயிருக்கு இல்லையா, கூட்டக்கூடாது, கழிக்கணும். 15ல இருந்து 2 கழிச்சா அப்ப மைனஸ் டிஃபரன்ஸ் போட்டுக்கோங்க. சோ மைனஸ் போட்டோம் அப்படின்னா 11ல இருந்து -2 போச்சுன்னா 9, ஓகேவா? இதுக்கு அடுத்த நம்பர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்க வரக்கூடிய பேட்டர்ன் பார்க்கணும். அது 12, 10, 8 இதுவும் 2 2 குறைஞ்சிருக்கு. அப்ப இங்க வரக்கூடிய நம்பர் என்ன இருக்கும், 8 - 2 6 இருக்கும், 9க்கு அடுத்து வரக்கூடிய நம்பர். சோ இதுக்குரிய ஆன்சர் 9. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2, 5, 12, 27. சோ இதுக்கும் என்ன பண்ணலாம், நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஏறு வரிசையில இருக்கு, 3 வருது. இங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 7 வருது. இங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா சம்திங் டிஃபரெண்டா வருது இல்லையா, 15 வருது. சோ இதுக்கும் எந்த ஒரு பேட்டர்னுமே இல்ல, 3, 7, 15 வருது. அப்ப கண்டிப்பா இது டிஃபரன்ஸா இருக்க போறது இல்ல. நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், பெருக்கல்ல வருதான்னு பார்க்கலாம். டிஃபரன்ஸ் பண்ணி பார்த்தாலே நமக்கு என்ன பண்ணும், அடிஷன் சப்ட்ராக்ஷன் வராதுன்னு தெரிஞ்சிடும், ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிகேஷனோ இல்ல டிவிஷனோ பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா கியூப் ஸ்கொயர் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்துடணும். இப்ப பாருங்க, 2ஆல பெருக்கணும்னா 5, சரி 2ஆல பெருக்கணும்னா 4, 4 பிளஸ் 1 தான் 5 வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 5 2 10, 10ஓட 2 கூட்டினோம்னா 12 வருது. அப்போ பேட்டர்னை புடிச்சிட்டோம். என்ன பண்ணணும், இந்த நம்பரை 2ஆல பெருக்கி அடுத்தடுத்த நம்பரை கூட்டிட்டு வரணும். இப்ப 12 2 24 பிளஸ் இங்க என்ன வரும், 1 2 வருது, இங்க 3 வரணும். அப்ப 27 வருது. அப்போ 27 × 2 பிளஸ் 4, ஏன்னா இங்க 3 முடிஞ்சிருக்கு, அப்ப 4. அப்ப இந்த நம்பருங்கிறது இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கும். 7 2 14, 4 மீதிங்க 1, 54 பிளஸ் 4 = 58. இந்த எண் 58ல வருது, ஓகேவா? அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். 8, 10,
12 வருது. ஸோ அப்போ என்ன ஆகுது, 2 இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். 40 54 14. எஸ், 2 தான் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கேயும் செக் பண்ணி பார்த்தலாம் 16. அப்ப இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும், 18 இருக்கும். ஏன்னா 8 10 12 14 16 18. ஸோ 2 இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நம்பர். அப்ப என்ன பண்றோம், 70ஓட 18 கூட்டணும் அப்படின்னா அதான் ஆன்சர் 88. ஓகேவா. ஸோ இதெல்லாம் சிம்பிளான பேட்டர்ன் தான். அடுத்து பாருங்க, இந்த மாதிரி ராங் நம்பர் என்ன. ஸோ இப்போ ஒரு சீரிஸ் கொடுத்துருவாங்க, இதுல ஏதோ ஒரு நம்பர் மட்டும் தப்பா இருக்கு, அந்த நம்பர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம இதுக்கும் என்ன பண்ணணும், நம்ம யூஸ்வலா செய்யக்கூடிய மெத்தட் தான் இது. பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு, ஏறு வரிசையில தான் இருக்கு. அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். 1 வருது, இங்க 8 வருது. 46ல 19 போச்சுன்னா என்ன வரும், 46ல 19 போச்சுன்னா 27 வரும். ஓகேவா. இதை கூட்டி பாருங்க. எஸ், 27 தான் வரும் ஆன்சர். அடுத்து இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். 46க்கும் 110க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ஒரு 4 வரும், இங்க 54 64 வருது. ஸோ இங்க பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது, இது 1 ஸ்கொயர், சாரி 1 கியூப், இது 2 கியூப், இது 3 கியூப், இது 4 கியூப். 3 கியூப்ங்கிறது என்னது 27. ஸோ அதே மாதிரி 2 கியூப்ங்கிறது 8 வரும். அப்ப அடுத்து இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ்ங்கிறது 5 கியூபா இருக்கும். 5 கியூப்ங்கிறது என்ன வரும், 5 25 25 125. அப்ப இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் 125 அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. 125 வராதுன்னு நினைக்கிறேன். இது ரெண்டையும் கூட்டி பார்த்தாலே 235 வருது. அப்ப ராங்கான நம்பர் எது, 210ங்கிறதா தப்பான நம்பர். ஆனா மத்ததெல்லாம் கரெக்டா அந்தந்த பேட்டர்ன்ல இருக்கு. சோ இங்க பேட்டர்ன் படி பார்த்தோம்னா 5 கியூப் வரணும், 5 கியூப் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி வரணும். பட் இது வரல. அப்ப இந்த நம்பர் தான் தப்பு, இது கரெக்ட். 110ங்கிறது கரெக்ட், இதுதான் தப்பு. சோ ஆன்சர் வந்து 220. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இறங்கு வரிசையில இருக்கு பாருங்களேன். சோ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வந்திருக்கு. இது இறங்கு வரிசையில இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம், டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இங்க 5, இங்க ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அதை விட்டுருங்க. அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. இத பார்த்தாலே தெரியுது, 30ஓட 4 பெருக்கணும்னா 120. சோ 30 × 4 × 4னா 120. அதே மாதிரி 120 5ஆல பெருக்கி பாருங்களேன், 600 வரும். ஓகேவா. அதே மாதிரி இங்க 6ஆல பெருக்கிறோம், 6 36. சோ 3600. அப்ப இந்த பேட்டர்னுக்கு எப்படி வரும், இந்த நம்பரை 7ஆல பெருக்கணும். 36 7ஆல பெருக்கணும்னா 252 வருது. சோ அப்ப இதுதான் பேட்டர்ன். இப்ப இங்க × 4னா இங்க உள்ள நம்பரை என்ன பண்ணணும், × 3 போட்டணும். இங்க உள்ள நம்பரை × 2 போடணும். ஓகேவா. சோ அப்ப இங்க 3ஆல பெருக்குனா 30 வரணும். அப்ப இங்க 10 இருந்தா மட்டும்தான் 3ஆல பெருக்குனா 30 வரும். அதே மாதிரி இங்க 10 போட்டோம்னா 2 10 வருது. சோ இப்ப இதுக்குரிய ஆன்சர் வந்து 10. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7 14 42 168. 7 14 42 இது எல்லாமே 7ஆல வகுப்படக்கூடிய நம்பர். அதே மாதிரி 168ம் 7ஆல வகுப்படும். சோ இப்ப என்னன்னு பாருங்க. 1 7 7 14. ஓகேவா. அடுத்து 14 7 7 49. சோ 6 7 வரும். 1 2 6ன்னு வருதா. அடுத்து இங்க பாருங்க, 168 வந்து எந்த நம்பரால பெருக்குனா 7 வரும், 2 4 24 வருது. சோ அப்போ 1 2 6 24. இது எந்த ஒரு பேட்டர்ன்லயும் வரல. அப்போ இந்த மாதிரி பெருக்கல்ல, வேற ஏதோ இருக்கு. 7 2 14. சோ 14 எந்த நம்பரால பெருக்குனா 42 வருதுன்னு பாருங்க. 3ஆல போடலாமா. இங்க 7 2 14. அடுத்து 14 × 3 42 வருது. அடுத்தப்ப இங்க இந்த 4ஆல பெருக்கி பார்க்கலாம். 168 வருதா, வருது. எஸ், 4 2 8 4 அங்க 14. அப்ப இந்த நம்பர் என்ன பண்ணணும், 5ஆல பெருக்குனா இந்த நம்பர் வரும். 8 40க்கு 0 மீதிங்க 4 30 34க்கு 4 மீதி 3 8. சோ 840 அப்படிங்கறதா பேட்டர்ன். சோ ஃபைனல் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. 5 9 21 37 81 இந்த மாதிரி இருக்கு. சோ இதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு பார்க்கலாமா. 4 வருது. இங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 21ல 9 போச்சு அப்படின்னா என்ன வரும், 11 12 வருமா. அடுத்து இதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 6 16. சோ 4 12 16ன்னு வருது. அடுத்து இங்க 81ல 37 போச்சு அப்படின்னா என்ன வரும், 37ல இங்க ஒரு 3 40. சோ 43 44ன்னு வருமா.
அப்போ டிஃபரன்ஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எந்த ஒரு பேட்டர்னும் கிடைக்கல. அப்ப என்ன பண்ணணும், பெருக்கல்ல இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். என்ன பார்ப்போம், இதை பெருக்கணும்னா 2 10, 10ல 1 கழிச்சோம்னா 9 வரும். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன் வருதான்னு பாருங்க. 10 - 1 அப்படின்னா 9 வரும். அடுத்து இதை என்ன பண்ணலாம், இங்க வந்து 21 வந்திருக்கு. ஓகேவா? அப்போ 9 2ஆல பெருக்குனா என்ன வரும், 9 18. 18ஓட 2 கூட்டினா தான் 21. அப்ப ஃபர்ஸ்ட் இதை மைனஸ் பண்ணிருக்கோம், அடுத்ததை கூட்டிருக்கோம். அப்ப அடுத்து வரும்போது மைனஸ் பண்ணணும். சோ அந்த பேட்டர்னா இருக்கலாம். அப்ப 21 × 2 -3 வரணும். 1 2 3 வருது இல்லையா? ஓகேவா? சோ அப்ப என்ன வருது, 3 வருதா, இங்கதான் 3 வரும். சோ 9 2 18, 18 + 3 தான் 21. ஓகேவா? அப்ப 1 3 5 வரும். 5னால என்ன வரும், 42. 42ல வந்து 5 கழிச்சோம் அப்படின்னா 37. எஸ், கரெக்டா வருது பேட்டர்ன். அடுத்த நம்பர் என்ன பண்ணணும், 37ஓட 2 பெருக்கி மைனஸ் என்ன வரணும், 7. ஒற்றைப்படை எண்களா வருது, சாரி பிளஸ் வரும், +7 அப்படின்னு வரும். அப்போ இது வருதான்னு பாருங்க. 7 2 14, 4 மீதிங்க 1, 3 2 6 1 7, 74 + 7ங்கிறது 81 வருது. அப்ப அடுத்த நம்பரோட பேட்டர்ன் என்னவா இருக்கும், 81ஓட 2 பெருக்கிட்டு இங்க பிளஸ் வருது, அப்ப இங்க மைனஸ், இங்க 7னா இங்க 9 வரும். ஓகேவா? அதுதான் நம்பரா வரும். சோ 2 8 2 16, 172ல 9 போச்சு அப்படின்னா என்ன வரும், 153 வரும். இதுதான் ஆன்சர் 153. சோ இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டடா தான் கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டர்னை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். சோ இந்த மாதிரி தான் வந்து நம்பர் சீரீஸ்ல டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அது ஏறு வரிசையா இறங்கு வரிசையான்னு பாருங்க. ஏறு வரிசையோ இறங்கு வரிசையோ இருந்துச்சுன்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. இல்ல ஏறி இறங்கி இருந்துச்சுன்னா ஒன்னு விட்ட நம்பர் செக் பண்ணணும். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது பேட்டர்ன் வரல, எதுவுமே வரல அப்படின்னா என்ன பண்ணணும், அதை வந்து 2ஆல பெருக்குங்க, இல்ல 3ஆல பெருக்குங்க, இல்ல ஸ்கொயர் பண்ணி பாருங்க, கியூப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். சோ நம்பர் சீரிஸ்ங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். சோ இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா பேட்டர்ன் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம். சோ இந்த வீடியோல உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.